Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸை வச்சு செய்யற ஆரஞ்சு அகர் அகர் தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு கடப்பாசி அதாவது ஆரஞ்சு அகர் அகர் செய்யறதுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் 1/2 லிட்டர் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் போடுற பழம் வரும். அதை நம்ம கட் பண்ணி அதில் இருக்க ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்திருக்கோம். நம்ம அந்த ஜூஸை எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும், மீடியமான ஃப்ளேமில் வச்சு. அப்புறமா 5 grams ஆஃப் அகர் அகர், 5 கிராம் அகர் அகர் தான். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்துடும். சோக் ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த ஜூஸில் போட்டு நல்லா கரையணும். அது நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சணும், டிசால்வ் ஆகணும். இல்லைனா வந்து அது அடியில் அப்படியே இருக்கும். நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பீலை வந்து அப்படியே வச்சுக்கணும் நம்ம. ஸோ அதுலேயே நம்ம திருப்பியும் ஊற்றிடலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சக்கரை பார்த்திங்கன்னா 200 கிராம் சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். அகர் அகர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். சுகரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆரஞ்சு கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம், அதில் தான் போடுறோம். இதுக்கு நாங்கள் கப் யூஸ் பண்ணலை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் காலத்துலலாம் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக வந்து நம்ம பிளாஸ்டிக் கப் அதெல்லாம் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. இது டக்குன்னு பார்க்குறதுக்கு அப்படியே ஆரஞ்சே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற இது ஃப்ளஷை க்ளீன் பண்ணும்போதும் பார்த்து க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிங்கன்னா வர கெஸ்ட்டுங்களாம் ரியல் ஆரஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதில் இன்னும் டேஸ்டியான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸில் இருக்க பல்ப் அங்கங்கே வரும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ஆரஞ்சு பீல்லே நம்ம வந்து ஊற்றுறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மெல் வந்து அப்படி ரியல் ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அகர் அகர் வந்து நேச்சுரலாகவே நம்ம பாடியை வந்து கூல் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிற டைமில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.